கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்று நமக்கு கொடுக்கிற இந்த கிருபையின் நேரத்தில் கர்த்தருடைய விலையேறப்பெற்ற வார்த்தையை சற்று நேரம் தியானிப்போம். பிலிப்பியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனத்தில் இருந்து. பிலிப்பியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனத்தில் இருந்து. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய வயிறு தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லஜ்ஜையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். ஆண்டவர் இன்று நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக நமக்கு கற்பிக்கிற அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. ஆண்டவருக்கு ஒரு வேதனை இருக்கு. ஆண்டவருக்கு அவர் கண்ணீர் வடிக்கும்படியாக ஒரு வேதனை இருக்கு. என்ன வேதனை என்றால், தன்னை விசுவாசிக்கிறாங்க, ஆனால் அவர்களுக்கு அழிவு உறுதி. அவர்களுக்கு மரணம் பாதாளம் உறுதி. அவர்கள் மரணம் பாதாளத்திலிருந்து தப்பவில்லை. கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள். அப்படியானால் அந்த விசுவாசத்தினால் என்ன லாபம்? இதுதான் இன்றைய சமுதாயத்தின் நிலை. யார் யாரெல்லாம் கிறிஸ்துவை நம்பி இருக்கிறார்களோ அவர்களில் அநேகர், ஒரு சிலரை தவிர அநேகருடைய நிலை இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான ஒரு நிலையில் இருக்கிறது. தேவன் எவ்வளவு உதவி செய்தும் அந்த உதவியை அலட்சியம் பண்ணுகிற ஒரு சுபாவம். அவர்கள் அலட்சியம் பண்ணுகிறது கிறிஸ்துவை அல்ல. வார்த்தை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், மார்க்கத்தையே மாற்றிட்டாங்க. கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு மார்க்கம் இருக்கு, அந்த மார்க்கத்தை விட்டுட்டு அவர்கள் கிறிஸ்துவை நம்பிக்கொண்டு வேறொரு மார்க்கத்தில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. வேறொரு மார்க்கம் கண்டுபிடிச்சிட்டாங்க. மனுஷர்களை மீட்டு கொண்டு ஆவிக்குரிய ஜீவன்களாக மாற்றி நித்திய ராஜ்யம் நித்திய சுதந்திரத்தை கொடுப்பதற்கு தேவன் அவர்களுக்கு ஒரு மார்க்கத்தை வச்சிருக்கிறார். அந்த மார்க்கத்தை விட்டுட்டு இவங்க கர்த்தருடைய நாமத்திலே, கிறிஸ்துவின் நாமத்திலே வேறொரு மார்க்கத்தை தங்களுக்கு உருவாக்கி கொண்டார்கள். மனுஷனுக்கு நலமாய் தோன்றுகிற ஒரு மார்க்கம் உண்டு, அதன் முடிவு மரணம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து வேறொரு மார்க்கத்தை தேடிக்கொண்டார்கள். தேவன் வைத்திருக்கிற மார்க்கம் என்ன? இவர்கள் தேடிக்கொண்டிருக்கிற ஒரு மார்க்கம் என்ன? இன்றைக்கு உலகத்தில் நடைமுறையில் கிறிஸ்துவை நம்புகிறவர்கள் தேவன் வைத்திருக்கிற ஒரு மார்க்கத்தை விட்டுட்டு வேறொரு மார்க்கத்தை தங்களுக்கு தெரிந்து கொண்டு, தங்களுக்கு நலமான ஒரு மார்க்கத்தை தெரிந்து கொண்டு போறாங்க. அதில் அநேகர் இருப்பார்கள். அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. இவங்க தெரிந்து கொண்டு இருக்கிற மார்க்கத்தில்
அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அவங்க தப்பிக்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. நான் எவ்வளவு உதவி செய்தோம், எல்லாவற்றையும் அவர்கள் அலட்சியப்படுத்துறாங்க. அவர்களை மரணத்தில் இருந்து ஜீவனுக்கு கொண்டு போகிறதற்கு ஒரு மார்க்கத்தை நான் உருவாக்கி வச்சிருக்கிறேன். அது சிலுவையின் மார்க்கம். இயேசு கிறிஸ்து மூலமாக சிலுவையின் மார்க்கம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த மார்க்கத்தை, ஜீவனுக்கு போகின்ற மார்க்கத்தை அலட்சியம் பண்ணிட்டு தேவன் எவ்வளவோ உதவி செய்தோம். அநேகர், ஒருத்தன் போயிட்டான் அப்படின்னா அவன் முன்னாடி அநேகர் போயிடுவாங்க. அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர். அவங்க கிறிஸ்துவை பகைக்க மாட்டாங்க, கிறிஸ்துவை விசுவாசிப்பார்கள். கிறிஸ்தவர்கள் என்றுதான் தங்களை சொல்வாங்க. அவங்க கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று அநேகம் தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அவங்கள பொறுத்தவரையில் அவங்க நாங்கள் அழிவுக்கு தான் போவோம் என்று தீர்மானம் பண்ணிட்டாங்க. நாங்கள் கேட்டுக்குத்தான் போவோம். நீர் எங்களுக்கு எவ்வளவு உதவி செய்தாலும், எங்களுடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு எப்படிப்பட்ட காரியங்களை நீர் செய்தாலும், எங்களுக்கு ஒரு மார்க்கத்தை நாங்கள் உண்டு பண்ணிட்டோம், அந்த மார்க்கத்தில் தான் போவோம். அந்த மார்க்கத்தின் மேல் மூர்க்க வெறி கொண்டு இருப்போம், வைராக்கியம் கொண்டு இருப்போம், பாரம்பரிய வெறி கொண்டு இருப்போம். அந்த மார்க்கத்தில் தான் இருப்போமே ஒழிய நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற மார்க்கம் எங்களுக்கு வேண்டாம், அதில் நாங்கள் நடக்க மாட்டோம். இதுதான் இன்றைய கிறிஸ்துவை நம்புகிற கிறிஸ்தவ சமுதாயத்தில் அநேகருடைய அவல நிலை. அவங்க கிறிஸ்துவை மறுதலிக்கிறது இல்லை, கிறிஸ்து நாமத்தை மறுதலிக்கிறதும் இல்லை. அவர்கள் மறுதலிக்கிற ஒரே ஒரு காரியம் கிறிஸ்துவின் சிலுவை. இதான் இன்னைக்கு கொடிய வஞ்சகம். அவர்கள் மறுதலிக்கிறது கிறிஸ்துவின் சிலுவை. ஆண்டவர் மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்லும்போது, மத்தேயு 5வது அதிகாரம் 7வது அதிகாரம், மத்தேயு 7வது அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம். மத்தேயு 7வது அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். 2 மார்க்கம் இருக்கு. ஜீவனுக்கு போகின்ற ஒரு மார்க்கம் இருக்கு, மரணத்துக்கு கேட்டுக்கு போகின்ற ஒரு மார்க்கம் இருக்கு. ஜீவனுக்கு போகின்ற மார்க்கத்தை ஆண்டவர் திறந்து வச்சிருக்கிறாரு. ஆனா மனுஷர்களில் அநேகர் போகிறது கேட்டுக்கு போகிற வாசல். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். தாங்க சொல்றார், அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கொண்டு அவரை மறுதலிக்காமல், அவருடைய நாமத்தை மறுதலிக்காமல், அவருடைய சிலுவையை மறுதலிக்கிறதன் மூலம் அவர்கள் கேட்டுக்கு போகின்ற மார்க்கம், மரணத்துக்கு போகின்ற மார்க்கம், நித்திய அக்கினிக்கு போகின்ற மார்க்கத்தில் போய்கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவை மறுதலிக்கணுங்கிற அவசியம் இல்லை, கிறிஸ்துவ நாமத்தை மறுதலிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. கிறிஸ்துவை நம்பியும் கிறிஸ்துவ நாமத்தை ஏற்றுக்கொண்டும் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞராக யார் யார் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் கிறிஸ்துவுக்கு விரோதி தான். அவர் நாமத்தை ஏற்றுக்கொண்டதனால் அல்ல,
அவர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருப்பதனால் அல்ல. பாதாளம் உறுதி. நீ போகின்ற மார்க்கம் எந்த மார்க்கம்? அது ஜீவனுக்கு போகின்ற மார்க்கமா அல்லது கேட்டுக்கு மரணத்துக்கு போகின்ற மார்க்கமா? அதற்கு என்ன காரணம் என்று ஆண்டவர் சொல்றாரு. பழையபடி பிலிப்பியர் 3வது அதிகாரத்துக்கு வருவோம். பிலிப்பியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனம். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு. அவங்க ஒரு தேவனை கும்பிடுறாங்க, அந்த தேவன் அவங்க வயிறு தான். அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்கள் லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். சிந்தையில் அடி வாங்கிட்டாங்க, சிந்தையில் வீணரானார்கள். அவனுடைய சிந்தை முழுவதும் மனுஷ சிந்தை. மனுஷ சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அப்படித்தான் பார்க்கிறோம். ஆண்டவர் மனுஷ சிந்தையை பற்றி எவ்வளவு அழகாக விளக்கம் சொல்லுகிறாரு. ரோமர் 8வது அதிகாரம், ரோமர் 8வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து. ரோமர் 8:5. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், அதாவது மனுஷ ஜன்ம பிறவி குணத்தின்படி நடக்கிறவர்கள், அவங்களுடைய சிந்தை எப்படி இருக்கும் அப்படின்னா, மாம்சத்துக்குரியவைகளை, இம்மைக்குரியவைகளை, இந்த உலகத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அவங்க சிந்தை முழுவதும் ஒரு மிருகத்தை மாதிரி தான் இருக்கும். எங்க போய் மேயலாம், எங்க பச்சையாக இருக்கும், எங்க நமக்கு சாப்பாடு கிடைக்கும், எங்க என் வயிறு நிரம்பும், வயிற்றுக்காகத்தானே. அவங்க சிந்தை எப்படி இருக்கும் அப்படின்னா உலக பிரகாரமாக இருக்கும். அவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இந்த மார்க்கம் எப்படி இருக்குன்னா, சிந்தை, அவங்க தெரிந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னா, அவங்க சிந்திக்கின்ற முறை. இங்க சிந்தையில தான் அடி விழுது. அவங்க எப்படி சிந்திக்கிறாங்க? மாம்சத்தின்படி வாழ்கிறவர்கள், உலக ரீதியின்படி வாழ்கிறவர்கள், உலகத்தை ஆதாயப்படுத்த வேண்டும், வயிற்றுக்காக இந்த உலக ஜீவிதம் பண்ணுகிறவர்கள் எப்படி சிந்திப்பாங்கன்னா, உலகத்தை பெற்றுக்கொள்ளணும். அவங்க சிந்தையில் அடி வாங்கியிருக்காங்க. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அவங்களுடைய வாழ்க்கை முறை அப்படி இருக்கிறதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க சிந்திக்கின்ற முறை அப்படி இருக்கு, மைண்ட் செட் அப்படி இருக்கு. உலகம் உலகம் உலகம், இந்த உலகம் தான் அவங்களுக்கு பிரதானமாக இருக்குமே தவிர அவர்களுக்கு நித்திய ஜீவன் அவர்களுக்கு பிரதானமாக இருக்காது. ஆத்துமா மீட்படையணுமே, நித்திய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டுமே, நித்திய ஜீவன் வேண்டுமே என்கிற எண்ணம், சிந்தை அவர்களுக்கு இல்லை. கிறிஸ்துவை நம்பியும் கிறிஸ்துவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டும் அவருடைய சிந்தை பரலோகத்துக்குரியவைகளாக இல்லாமல் பூமிக்குரியவைகளாகவே இருக்குது. அதனாலதான் அவங்க வாழ்க்கை முறை அப்படி இருக்கு. அவங்க லைஃப் பேட்டர்ன், அவங்க நடக்கிற அவங்களுடைய வாழ்க்கை முறை இருப்பதற்கு காரணம் அவர்களுடைய சிந்தை இப்படி சிந்திக்கிறாங்க. சிந்தையை பிசாசு கேப்சர் பண்ணிட்டான், பிடிச்சிட்டான். அவனுடைய இருதயத்தை கேப்சர் பண்ணி இருதயத்துக்குள்ள போய் உட்காந்துட்டான். எங்க இருந்து சிந்தை ஆரம்பிக்குமோ அந்த இடத்துல பிசாசு இடம் பிடிச்சிட்டான். இடம் பிடிச்சிட்டு மாம்ச சிந்தையை கொடுக்கிறான். இப்படி அவர்கள் சிந்திக்கிறதுனால தான் இப்படி அவர்கள் நடக்கிறார்கள். அவங்க வேறொரு மார்க்கத்தில் போறதுக்கு என்ன காரணம்? ஜீவனுக்கு, நித்திய ஜீவனுக்கு போறதுக்கு ஆண்டவர் ஒரு மார்க்கத்தை வைத்திருக்கும் பொழுது அந்த மார்க்கத்தில் போகாதபடிக்கு அவர்கள் வேறொரு மார்க்கத்தை தெரிந்து கொண்டு தங்கள் வாழ்க்கை முறையை அந்த மார்க்கத்தில் நடந்து போகும்படியாக போகிறதற்கு காரணம் அவர்கள் இப்படி சிந்திக்கிறார்கள். சிந்தை, அவருடைய சிந்தை அப்படி இருக்கிறது. அதான் ஆண்டவர் சொல்றார் 5வது வசனத்துல,
மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இந்த அழிவுக்குரியவைகளை, இந்த பௌதீகத்தின் காரியங்களை, பௌதீக சரீரத்துக்கு தேவை உலகத்தில் உள்ளவைகள், இந்த பௌதீக எல்கைக்கு அப்பாற்பட்டது அவங்களுக்கு ஒன்றுமே சிந்திக்கவே மாட்டாங்க. அப்படி குறுகி போச்சு இந்த சிந்தை. பௌதிகத்துக்குரியதை மட்டுமே சிந்திக்கிறார்களே தவிர அதை தாண்டி அதற்கு அப்பால் இருக்கிற ஆவிக்குரிய உலகம், நித்திய ராஜ்யத்தை பற்றி அவங்க சிந்திக்கவே மாட்டாங்க. பரலோகத்தை பற்றி சிந்திக்கவே மாட்டாங்க. அவருடைய சிந்தை முழுவதும் பூலோகம், 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 அவ்வளவுதான்.